ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் பேக் அவர் சேனல். இந்த கேஸ் எப்போ முடியும்? வாய்தா போகுமா இல்லை வாய்தா இல்லாத இந்த கேஸ் முடிஞ்சிருமா? ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக என்னென்னு பார்ப்போம். நம்ம எல்லாரும் அவரோட எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த அந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு சிலது மட்டும்தான் பெண்டிங்கில் இருக்குது. அதாவது எந்த ஜட்ஜையா தலைமையில் எந்த இடத்துல எந்த டேயில் நடக்க போகுது, இந்த டீட்டெயில்ஸ் மட்டும்தான் வர வேண்டியது இருக்குது. ஆல்மோஸ்ட் அது முடிஞ்ச மாதிரி தான் கணக்கு. இனி நம்ம அந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வாங்களா, எப்போ வரும் எப்போன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்க தேவையில்லை. இது ஆல்மோஸ்ட் அது முடிஞ்சிருச்சு. அது கரெக்டாக எப்போ வருமோ அப்போ வந்துடும். இனி நம்ம கவலைப்பட வேண்டியது எல்லாமே பார்த்திங்கன்னா, இந்த கேஸ் நமக்கு சாதகமாக வருமா இல்லை நமக்கு பாதகமாக வரும்னு தான் பார்க்க வேண்டியது. அதாவது இந்த கேஸ் வாய்தா இல்லாத முடியுமா கேட்டால் கண்டிப்பாக வாய்தா இல்லாத முடியாது. எந்த ஒரு கேஸுமே வாய்தா இல்லாத முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, குற்றம் சாட்டப்பட்ட அட்வொகேட்டோ இல்லை அரசு தரப்பு அட்வொகேட்டோ அவங்களுக்கு தேவையான எவிடன்ஸு இல்லை சாட்சிகள் ஏதாவது கூட்டு வரணுமா அப்படின்ற பட்சத்தில் வாய்தா கேட்டு தான், கால அவகாசம் கேட்டு தான் இது பண்ணுவாங்க. ஏன்னா அவங்கள கூட்டு வரணும், இல்லை எவிடன்ஸை கலெக்ட் பண்ணி ரெடி பண்ணணும் அப்படின்ற சட்டத்தில் கண்டிப்பாக வாய்தா போவாங்க. வாய்தா போனால் தான் அவங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும். ஸோ வாய்தா இல்லாத இந்த கேஸ் முடியவே முடியாது. இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, கண்டிப்பாக இந்த கேஸ்லேயும் வாய்தா போகும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, நீதிபதி கேஸை இழுத்துட்டு போயிடுவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. எல்லா கேஸையுமே அவர் சீக்கிரம் முடிச்சு வைக்க தான் நினைப்பார். அதை தான் அவர் விரும்புவார். பட் ஆனால் அதே சமயத்தில் தவறுதலாக தீர்ப்பை கொடுத்து முடிக்க வைக்க மாட்டார். ஏன்னா கே கோர்ட்டில் கேஸ் 2 பக்கம் விசாரணையை நல்லா விசாரித்து அதுக்கப்புறம் தான் தீர்ப்பு வழங்குவார். ஸோ இதை சீக்கிரத்தில் முடிக்க வைக்க மாட்டார். அதே நேரத்தில் ரொம்ப இழுத்தும் வைக்க மாட்டார். மேபி கரெக்டாக எல்லா எவிடன்ஸும் கரெக்டாக இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சக்தி ஆனந்த தரப்புலேருந்து எல்லாமே கரெக்டாக இருக்குது, பொய்யா தான் வழக்கு பதிச்சிருக்காங்க அப்படின்னு பட்சத்தில் அவருக்கு தெரிஞ்சிச்சுன்னா தீர்ப்பு சீக்கிரத்தில் கொடுத்துருவாங்க. ஸோ இது நடக்கும். ஆக்சுவலாக இதில் நம்ம என்ன பார்க்க வேண்டியது போலன்னா, குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்ததுக்கப்புறம் கோர்ட்டில் எந்த மாதிரியான கேஸ் நடக்கும் அப்படி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குற்றப்பத்திரிக்கை அதாவது இறுதி அறிக்கை ஒன்ஸ் தாக்கல் செய்ததுக்கு போலீஸ் தரத்துலேருந்து நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த பிறகு என்ன நடக்கும் பார்த்திங்கன்னா, குற்றம் சுமத்தப்பட்ட நபருக்கு குற்றப்பத்திரிகையோட நகல் ஒரு காப்பி அவங்ககிட்ட கொடுப்பாங்க. அவர் அந்த குற்றப்பத்திரிகையை நான் இதை பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சைன் பண்ணி அதை அவர் பெற்றுக்கொண்டுவார். அதாவது சக்தி ஆனந்தனுக்கு இந்த நகலை கொடுப்பாங்க. அந்த நகலை அவர் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி அதை வாங்கி வச்சுப்பார். வாங்கி வச்சுட்டு என்ன பண்ணுவார்னா, அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட அதாவது அவங்க அட்வொகேட்டை கிட்ட கொடுத்து இதை என் மேலே இந்த மாதிரி குற்றத்தெல்லாம் சுமத்திருக்காங்க, இதுக்கு நம்ம வாய்தா கேட்டு கோர்ட்டில் ஆர்கியூமெண்ட் பண்ண சொல்லிட்டு அவங்க ஒரு வாய்தா கேட்டு இந்த டேட்டில் நாங்கள் வாதிடணும்னு சொல்லிட்டு கோர்ட்டில் டைம் கேட்டு இது பண்ணுவாங்க. ஸோ அப்போ அவங்க கோர்ட்டு இது எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு இது பண்ணுவாங்க. அப்போ பண்ணும்போது பார்த்திங்கன்னா, அவர் குற்றப்பத்திரிக்கையை என்னென்ன போட்டிருக்காங்களோ அவர் மேலே என்னென்ன குற்றம் சுமத்தப்பட்டிருக்காங்களோ அந்த குற்றத்தை எல்லாமே நீதிமன்றத்தில் படித்து காட்டி இந்த குற்றத்தை தான் அவன் மேலே சுமத்திருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லி இது படித்து காட்டுவாங்க. அவருக்கு சக்தியானது பதில் சொல்லணும். இல்லை இது எல்லாமே பொய்யான குற்றம், இதுக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லை அப்படி சொன்னார்னா கேஸ் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி போவாங்க. இல்லை இது எல்லாமே நான் செஞ்சேன் தான், இந்த குற்றத்தை நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்போவே ஸ்பாட்லேயே தண்டனை கொடுத்து தலைவர் உள்ளத்துக்கு உட்கார வச்சுருவாங்க. இல்லை அப்படின்ற பட்சத்தில் தான் அரசு தரப்புலேருந்து இப்போ போலீஸ் தரப்புலேருந்து யாரெல்லாம் அவங்களுக்கு இந்த கம்பெனி மேலே புகார் கொடுத்தாங்க, இதில் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்க, சாட்சிகள்லாம் கொடுத்துருப்பாங்கள்ல போலீஸ் தரப்புலேருந்து, இதெல்லாம் சாட்சின்னு சொல்லி அவங்க எல்லாத்துலேயும் சாட்சி வளையத்துக்குள்ளே கொண்டு வருவாங்க. அப்போ சாட்சி வளையத்தில் கொண்டு வரும்போது குற்றவாளியான அட்வொகேட் யாரெல்லாம் சாட்சி வராங்களோ அந்த சாட்சி சொல்கிறவங்கக்கிட்ட எல்லாமே குறுக்கு விசாரணை பண்ணலாம். குறுக்கு விசாரணை பண்ணும்போது அதான் குறுக்கு விசாரணை நீங்களே நிறைய டிவிலெலாம் பார்த்துருப்பீங்களே. ஸோ அந்த மாதிரி குறுக்கு விசாரணை நடக்கும். அப்படி நடந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இவங்க சைட்லேருந்து பார்த்திங்கன்னா, சக்தி ஆனந்த சைட்லேருந்து பார்த்திங்கன்னா, அந்த குறுக்கு விசாரணை நடத்தும் போது பார்த்திங்கன்னா போலீஸையுமே நம்ம சக்தி ஆனந்த அட்வொகேட் குறுக்கு விசாரணை பண்ணுவாங்க. அதாவது எல்லாருமே குறுக்கு விசாரணை பண்ணுவாங்க. குறுக்கு விசாரணை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, சக்தி ஆனந்த சைட்லேருந்து யாராவது சாட்சிகள் இருந்தாங்க அவங்களையும் கூட்டிகிட்டு இந்த அரசு தரப்பில் குறுக்கு விசாரணை பண்ணுவாங்க. ஸோ 2 பேருமே குறுக்கு விசாரணை பண்ணுவாங்க. இவங்க 2 பேருமே குறுக்கு விசாரணை பண்ணுறது முதல் வாதமாக அவங்க எடுத்துப்பாங்க.
இந்த மாதிரி 2 தரப்பிலுமே பார்த்தீங்கன்னா, சாட்சி சொல்கிறவங்க வருவாங்க. சாட்சி சொல்கிறவங்கள குறுக்கு விசாரணை பண்ணுவாங்க. அதாவது குறுக்கு விசாரணைனா என்னன்னா, நம்ம படத்தெல்லாம் பார்ப்போம்ல, நீதிமன்றத்தில கூண்டில் ஏறி நான் சொல்கிறதெல்லாம் உண்மை தவறுது இல்ல சொல்லி சத்தியம் பண்ணி அவங்க சாட்சி இப்போ குற்றம் சுமத்தப்பட்ட நபர் என்ன சொன்னாரோ அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக சாட்சி சொல்லுவாங்களோ, அதை மாதிரி 2 சைடுமே பண்ணி அந்த சாட்சி சொல்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஜட்ஜ் ஐயா நோட் பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ இந்த விசாரணை முடிஞ்சது, இந்த குறுக்கு விசாரணைலாம் முடிஞ்சது பிறகு பார்த்தீங்கன்னா, ஆர்கியூமெண்ட்குள்ளே போவாங்க. ஆர்கியூமெண்ட்னா விவாதிப்பாங்க. அதாவது குற்றம் சுமத்தப்பட்ட அந்த நபரோட அட்வொகேட்டும் அரசு தரப்பு அட்வொகேட்டும் விவாதிப்பாங்க. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விவாதிப்பாங்க. விவாதித்து முடிச்சதுக்கப்புறம் அதையுமே பார்த்தீங்கன்னா, ஜட்ஜ் ஐயா நோட் பண்ணிப்பாங்க. நோட் பண்ணி சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா, இறுதி தீர்ப்பு கொடுப்பாங்க. எல்லாத்தையும் நோட் பண்ணிவிட்டு ஃபைனலாக என்ன தீர்ப்பு கொடுக்கணுமோ நீதிமன்றத்தை ஒத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீர்ப்பு கொடுப்பாங்க. ஸோ இப்படி தான் இந்த கேஸ் வந்து போகும். இதுக்கிடையில் எத்தனை வாய்தா போகும், எவ்வளோ போகும் அப்படின்ற டீட்டெயில் நமக்கு தெரியாது. அது கேஸ் நடந்ததுக்கப்புறம் தான் தெரியும். பட் ஆனால் வாய்தா இல்லாத முடியாது, வாய்தா போகும். 2வது பார்த்தீங்கன்னா, சாட்சி சொல்கிறவங்க எல்லாருமே எவிடன்ஸ் கொடுக்குறவங்க எல்லாருமே கரெக்டாக ஸ்பாட்டில் வந்துட்டாங்கன்னா சீக்கிரமாக முடிஞ்சிடும். இல்லை அவங்க எதாவது டிலே பண்ணாங்க, தாமதம் பண்ணாங்கன்னா இன்னும் கேஸ் தாமதமாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. எது எப்படியோ இந்த கேஸ் இன்னும் விரைவாக சீக்கிரமாக முடிஞ்சால் நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பட் கேஸ் நமக்கு சாதகமாக முடியுன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா சப்போஸ் கேஸு சாதகமாக முடியாத பட்சத்தில் இவ்வளோ சீக்கிரத்தில் நம்ம குற்றப்பத்திரிக்கை ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ சில கேஸ்லாம் வந்து 2 இயர்ஸ்க்கு மேலே ஆனாலும் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்து அப்படி டிலே பண்ணிகிட்டே இருக்காங்க. பட் ஆனால் இது சீக்கிரம் போட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் 2 வருஷத்துலேயே போட்டான்ற பட்சத்தில் நமக்கு சாதகமாக முடியுன்னு தான் நினைக்கிறேன். பார்ப்போம், எது எப்படியோ நம்மளால் இப்போ எதுவும் சொல்ல முடியாது. ஒன்ஸ் கேஸ் நடந்தால் தான் நமக்கு தெரியும். ஸோ எல்லோரும் அவங்க கடவுளை வேண்டிக்கலாம் சீக்கிரமாக இது முடிவு வரணும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பார்க்கலாம் மீண்டும் அடுத்த பதிவில் ஏதாவது டீட்டெயில் இருந்தால் கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.